ஹலோ விவசாயம், நம்ம எத்தனையோ பண்ணைகளை பார்த்துருப்போம், தவளை பண்ணைகளை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். பாருங்க, சீனாவில் வேகமா வளர்ந்த ஒரு விவசாயம்னா அது வந்து தவளை வளர்ப்பு தான். சீனாவில் 1.5 டன் தவளை இங்க வந்து இருக்குது. பாருங்க எவ்வளவு பயங்கரமா வந்திருக்குன்ட்டு பார்க்கும் போதே பயங்கரமா இருக்கும். இந்த தவளை வந்து எப்படி இவங்க எடுத்து எப்படி முட்டை எடுத்து எப்படி குஞ்சை வந்து வளர்த்து இவங்க வந்து தவளையை வந்து வளர்க்குறாங்க பாருங்க. முதல்ல தவளைக்கு குளிர்ந்த நீர் உள்ள ஒரு குட்டைகளை வந்து வச்சிருப்பாங்க. அதுல சினவுள்ள தவளையை தனியா வந்து விட்டுருவாங்க. அது பாருங்க எப்படி வந்து முட்டை விட்டுறதுன்ட்டு. அந்த முட்டை எல்லாமே இப்படிதான் பஞ்சு பஞ்சா மிதக்கும். இதுக்கு பிறகு இதை தனியா எடுத்து ஒரு குட்டையில வந்து விட்டுருவாங்க. படிப்படியா வந்து இப்படிதான் வளர்ந்து எப்படி வந்து வெளில வருது பாருங்க. இப்படி குஞ்சுகள் வந்து வெளில வந்துடும். இதை தனியா வந்து பிடிச்சி அதுக்கு தனியா ஒரு குட்டையில தனியா வந்து விட்டுருவாங்க. கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்த பிறகு ஆரம்பத்துல ஒரே மீன் மாதிரி நீளமா தான் இருக்கும். அதுக்கு பிறகு கை கால எல்லாமே வந்து முளைக்க ஆரம்பிக்கும். முளைச்சு பாருங்க இப்ப எப்படி ஒரு அற்புதமா ஒரு மிகப்பெரிய ஒரு தொட்டில வந்து பெரிய தவளையா மாறிச்சு பாருங்க. இப்படிதான் தவளை வந்து பயங்கரமா வந்து வளர்த்து மிகப்பெரிய அளவுல பண்ணைகள்ல வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த தவளைகள் எல்லாமே உணவுக்காக சைனா, தாய்லாந்து போன்ற நாடுகள்ல, சிங்கப்பூர் போன்ற நாடுகள்ல தவளைய விரும்பி சாப்பிடுறாங்க. இதுக்காக இது ஒவ்வொரு தவளையும் $15. அதாவது நம்ம ஊர் காசுல 1000 ரூபாய்க்கு வந்து விற்கிறாங்க. அந்த அளவுக்கு பாருங்க எந்த அளவுக்கு காசு அப்படின்னு. இது சாதாரணமா கிடையாது. இதை வளர்க்கறதுக்கு மிகப்பெரிய அளவுல செலவும் செய்யறாங்க. அந்த அளவுக்கு சுத்தமா வந்து வச்சிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சுத்தமா இருந்தாதான் அந்த தவளையும் அந்த அளவுக்கு நல்ல ஆரோக்கியத்தோட நல்லா வளரும். இப்படி ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான தவளை எப்படி சதைப்பற்றோடு எப்படி வந்து இருக்கு பாருங்க. தவளை வளர்ற நல்ல உணவு வந்து கொடுக்குறாங்க. இப்படிதான் வந்து இவங்க இதுக்குன்னே உணவு தயார் பண்ணி அவங்க வந்து எப்படி வந்து சத்தான உணவை இதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. அது மட்டும் இல்லாம தாய்லாந்துல பாருங்க எவ்வளவு பயங்கரமான மிகப்பெரிய ஒரு பண்ணையா இருந்திருக்கு. இது போல இயற்கையான பண்ணையில செலவு ரொம்ப கம்மி, ஆனாலும் இதுக்கு வந்து விலையும் ரொம்ப அதிகம். ஏன்னா இது வந்து பெரும்பாலும் இயற்கையாவே ஏரி போன்ற இடங்கள்ல இந்த மாதிரி வலையை கட்டி இவங்க வந்து தவளையை வந்து வளர்ப்பாங்க. இதுக்கு பிறகு எப்படி இதை இவங்க வந்து பிடிக்கிறாங்க பாருங்க. அப்படியே சுருக்கி எடுத்துட்டு வருவாங்க. அது பிறகு இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய பைய வச்சு அப்படியே அழகா வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இதுக்கு பிறகு தொழிற்சாலைகள்ல இந்த தவளை எப்படி பேக்கேஜ் பண்றாங்கன்னு இப்படி சுத்தமா கிளீன் பண்ணி அதோடைய உடல் பகுதி மட்டும் நல்லா வந்து அழகா வந்துடும். இதுதான் வந்து இவங்க எப்படி அந்த பெட்டியில வச்சு அடிக்கடிக்கு எப்படி தவளை கறியை வந்து உருவாக்குறாங்க பாருங்க. இப்படிதான் வந்து பார்சல் பண்ணி வெளில வந்துடும். அதை அவ்வளவு அழகா சமைச்சு இவங்க வந்து சாப்பிடுவாங்க பாருங்க. அதுவும் நம்ம இந்தியாவில் தான் இது போன்ற தவளைகள்லாம் விரும்பி சாப்பிடாதது. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, சைனா, இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர் போன்ற நாடுகள்ல தவளையை விரும்பி சாப்பிட்ற ஒரு உணவா எடுத்திருக்காங்க. இப்படிதான் தவளை வளர்த்து இவங்க பயங்கரமா தவளையோட இறைச்சியை சாப்பிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம இந்த விட பிரச்சனை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.